வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவு வந்து மிக மிக ஒரு நல்ல அற்புதமான பதிவுங்க. இது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதாவது பாவ ஜாதகம். யார் யாருடைய ஜாதகம் பாவ ஜாதகங்கிறத நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். இது ஈஸியான வழி தான். அதாவது உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9 செவ்வாய், சனி, ராகு. அதாவது லக்னத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல ராகு கேது இருக்கணும். ராகுவும் சனி இருக்கணும். இல்லை ராகு கூட சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் உங்கள் பாவ ஜாதகம் தான். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களை வந்து இந்த பிறைகளை வந்து அவங்க வந்து சரி பண்ணுறதுக்காக பிறப்பு எடுத்தவங்கன்னு சொல்கிறாங்க. இதை பல வயதுலையும் அவங்க வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் வாழ்வாங்க. இவங்களுக்கு எளிய பரிகாரம் ஒன்று இருக்குங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடற்கரைக்கு சென்று குளிச்சுக்கிட்டு வரணும். புண்ணிய நதியில் நீராடணும். குளங்கள்ல இருந்து குளிச்சுட்டு வரணும். கோவில் குளத்தில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய பாவ கர்மா உறுதியாக கழியும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.